ஒவ்வொரு மாவட்டத்திலும் விஜயகாந்த் அவர்களின் சிலையை திறக்க பொதுக்குழுவில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. சென்னை நூறடி சாலைக்கு விஜயகாந்த் பெயரை சூட்ட வலியுறுத்தப்பட்டுள்ளது. அதேபோல விஜயகாந்துக்கு பாரத ரத்னா வழங்க வேண்டும் என்றும் தேமுதிக பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மேலதிக விவரங்களோடு செய்தியாளர் குமரேசன் இணைகிறார். குமரேசன், விவரங்கள். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தலைமை செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதாவது பிரேமலதா விஜயகாந்த் பொதுச் செயலாளர் அவர்கள் தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த பொதுக்கூட்டத்தில் 10 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த தீர்மானம் என்பது குறிப்பாக போப் பிரான்சிஸ் மறைவிற்கு திமுக சார்பில் இரங்கலை தெரிவித்துக் கொள்வதோடு ஜம்மு காஷ்மீர் பஹல்காம் பகுதியில் சுற்றுலா சென்ற பயணிகள் மீது தீவிரவாதிகள் கொடூரமாக தாக்குதல் செய்து 26 பேர் உயிரிழந்து படுகாயமடைந்திருக்கிறார்கள். இதை தேமுதிக வன்மையாக கண்டிக்கின்றது. இதே போன்ற சம்பவங்கள் எதிர்காலத்தில் நடைபெறாமல் இருக்க மத்திய அரசு எல்லைகளை இன்னும் பலப்படுத்தி சுற்றுலா பயணிகளுக்கு உரிய பாதுகாப்பு அளித்து இதுபோன்ற தீவிரவாத தாக்குதல்கள் இனி நடக்காத வண்ணம் நமது நாட்டை பாதுகாக்க வேண்டியது அவசியம் என்று இப்பொதுக்குழு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. அதே போல வாழும் வள்ளல் கழகத்தின் நிறுவன தலைவர் கேப்டன் அவர்களுக்கு, கேப்டன் என்று போற்றப்படும் விஜயகாந்த் அவர்களுக்கு கழக நிர்வாகிகள் தமிழக மக்கள் ஒன்று சேர்ந்து கேப்டன் அவர்களுக்கு மத்திய அரசு பாரத் ரத்னா விருது வழங்க வேண்டும் என்ற இந்த பொதுக்குழுவில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. அதே போல விஜயகாந்த் அவர்களுக்கு மணிமண்டபம் அமைத்திட வேண்டும் என்றும் சென்னை நூறடி சாலைக்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் பெயரை சூட்ட வேண்டும் என்றும் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. அதே போல வக்ஃபு சட்டத்தின் மூலம் இஸ்லாமியர்களின் சொத்துக்களுக்கு எவ்வித பாதிப்பும் தீங்கும் ஏற்படாத வகையில் மத்திய அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று தேமுதிக வலியுறுத்தி கேட்டுக் கொண்டுள்ளது. அதே போல 6வது தீர்மானமாக ஜாதி வெறி தூண்டுதலால் தமிழகத்தில் உள்ள மாணவர்கள் பழிவாங்கும் உணர்வும் போதைக்கு அடிமையாகும் நிலையும் இருப்பதால் மாணவர்கள் தங்கள் வாழ்வை இழக்கிறார்கள். எதிர்காலத்தை தீர்மானிக்கும் சக்திகளாக இளைஞர் தலைமுறையில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நல்வழி காட்ட வேண்டியது அரசின் கடமையாகும். எனவே வரும் கல்வி ஆண்டில் நல் ஒழுக்கம் பாடப்பிரிவினையை செயல்படுத்தி அவர்களுக்கு அறிவுரை வழங்க வேண்டும் என்ற தீர்மானமும், அதே போல 7வது தீர்மானமாக தமிழகத்தில் நாள்தோறும் கொலை கொள்ளை போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. எனவே இது போன்ற சம்பவங்களுக்கு முழு கவனம் செலுத்தி குற்றச்செயலில் ஈடுபடுவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும், பொதுமக்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றும் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படுகின்றது. அதே போல தமிழக மீனவர்கள் தொடர்ந்து இலங்கை கடற்படையினரால் தாக்கப்படுவது, படகுகளை உடைப்பது, மீன்பிடி வலைகளை அறுத்து சேதப்படுத்துவது, மீனவர்களை கைது செய்து சிறையில் அடைப்பது என்பது பல வருடங்களாக தொடர்ந்து நடந்து வருகிறது. இதை தேமுதிக வன்மையாக கண்டிப்பதோடு எதிர்காலத்தில் சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க தமிழக அரசும் கச்சத்தீவை மீட்பதே மீனவர்களின் பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வாகும் என்றும் பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. அதே போல 9வது தீர்மானமாக கோவை, திருப்பூர், ஈரோடு மாவட்டங்களில் நெசவாளர்கள் மற்றும் விசை தொழிலாளர்கள் வாழ்வாதாரம் சீரழிந்து கொண்டிருக்கின்றது. மின்சாரம் மற்றும் நூல் விலை உயர்வை கட்டுப்படுத்தி ஜிஎஸ்டி வரியை குறைத்து நெசவாளர்களின் கூலியை உயர்த்தி அவர்களின் வாழ்வாதாரத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று இப்பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. அதே போல 10வது தீர்மானமாக பட்டாசு ஆலைகளின் வெடி விபத்து என்பது விருதுநகர் மாவட்டத்திற்கு ஸ்தாபகேடாக உள்ளது. அது மட்டுமில்லாமல் சேலம் மாவட்டம், ஓமலூர் போன்ற பல்வேறு இடங்களில் இந்த பட்டாசு ஆலைகளில் விபத்துகள் ஏற்படுகிறது, உயிர்கள் இழப்பு ஏற்படுகிறது. எனவே தனி கவனம் இதன் மீது செலுத்தி தமிழகம் முழுவதும் இருக்கும் பட்டாசு ஆலைகளை ஆய்வு செய்து இனி இது போன்ற உயிரிழப்புகளும் விபத்துகளும் நடக்காத வண்ணம் மக்களை காக்க வேண்டியது அரசின் கடமை என 10 தீர்மானங்கள் இந்த பொதுக்குழுவிலும் மற்றும் செயற்குழுவிலும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. குமரேசன், விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.